கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தினமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பதினால கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதே வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸ்திரத்தன்மையற்ற நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அதுதான் 1 பேதுருவில் வாசிக்கிறோம். 1 பேதுருவில் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறார்? ஸ்திரப்படுத்துகிறார். அது மாத்திரமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள். அவங்க ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டாங்களாம். ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நேர்த்தியான ரசத்தை பெற்றுக்கொண்டார்கள். கானான் கல்யாணத்தில் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. நம்ம முன்வசனத்தில் பார்க்கும்போது இன்னும் என் வேலை வரலன்னு சொன்னார். ஆகவே அவருடைய வேலைக்காக காத்திருந்தாங்க. நேரத்துக்காக காத்திருக்கும் போது நேர்த்தியான ரசத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நமக்கு புது பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நேர்த்தியான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா. உங்கள் காத்திருப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து சுருக்கமாக பார்த்தோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.